சரத்குமார் அரசியல் வருவதற்கு முதல் காரணம் அடியேன். ஓ, இது புதிய தகவல் சார். புதிய தகவல். சரத்குமாருக்கு நியாயம் வழங்கப்படவில்லை என்பது உண்மை. அதான் யாரோ சொன்னாங்க என்கிட்ட, சரத்குமார் கட்சியை கலைக்காம ஒரு டப்பா கட்சி மாதிரி சமத்துவ மக்கள் வச்சுட்டு நான் அதிமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி வரேன்னு சொன்னேன்னா இதே பியூஷ் கோயல் அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. அமித்ஷா கூட போனாலும் போயிருக்கலாம். ஏன்னா சினிமா நடிகர் கட்சி அவர் கலைச்சா இருப்பாருங்க. அது அவர் பண்ண தப்பு. நீங்க ஒரு உப்மா கட்சியா இருந்தா கூட ஒரு 4 சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப அவரை விட கம்மியான கட்சியெல்லாம் சீட்டு வாங்கியிருக்கு. அவர் சீனியர் கட்சியில, தினகரனுக்கும் சீனியர், அன்புமணிக்கும் கிட்டத்தட்ட சீனியர். ஏன்னா நான் சொல்றது 95 அப்பயே அரசியல்ல ஜாயின் பண்ணிட்டாரு. எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, சிறந்த பேச்சாளர். அது மட்டும் இல்லாம அந்த ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது உங்களுக்கு பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த பென்ஷன் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்த ஒரே அரசியல்வாதி சரத்குமார் மட்டும்தான். பண ஆசை இல்லாதவர், பணத்துக்கோசரம் எதையும் விலை கொடுக்காதவர். இந்திய அரசியல்வாதிகள்லயே எம்பி பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்த ஒரே ஆளு சரத்குமார். ஹானஸ்ட் மேன், இன்டெலிஜென்ட். பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன், பயங்கர நாலேஜ். ஒரு சினிமா நடிகரை விட இந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் மேன் நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனா சினிமா நடிகர்களே அப்படி கிராஸ் அப்படி அவர் நியூயார்க்ல இந்தியா டே பெரேட்ல லீட் பண்ண வச்சாங்க. ஒரே தமிழ் நடிகர், ரஜினிகாந்த் கூட வரல. இவரை இந்தியா டே பெரேட்ல லீட் பண்ண, மேயரோடையும் கவர்னரோடையும் லீட் பண்ண வச்சுட்டு கூட்டு போக. அப்படிப்பட்ட சரத்குமாரை நீங்க கேவலப்படுத்தினா யாரு மனசு? அவரு கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்களா? அவர் காம்பன்சேட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஏதாவது காம்பன்சேட் பண்ணீங்களா? அதுவும் பண்ணல. ஒரு வாரிய தலைவர் பதவி கூட, வாரிய தலைவர் பதவி, மதுரையில் இருக்கிற லேடிக்கெல்லாம் தூக்கி சேர்மன் பதவி, யாருக்காலும் போர்ட்ரஸ் சேர்மன் பதவி, போர்ட்ரஸ் கமிட்டி மெம்பர் பதவி, ஒன்னும் இல்லாத எல்லாம் கார்ல முன்னாடி பெரிய போர்டை போட்டுக்கிட்டு போறாங்க. ஏன்னா இது கெடுத்தது கேசவிநாயகம். ஓகே, நாசம் பண்ணது கேசவிநாயகம். இப்ப கேசவிநாயகம் போயிட்டாரு, இப்ப ஏன் கொடுக்கல? அந்த லெகசி தொடருது. ஓகே, சரத்குமார் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவருக்குன்னு அவர் நாடார் வாக்குகள் இருக்கு, அவருக்குன்னு எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு இயக்கப்பட்டது அநீதியான, கண்டிப்பா அநீதி. இது இவருக்கு மட்டும் இல்ல, விஜயதாரணி ரொம்ப பொறுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் லேட்டஸ்டா கேள்விப்பட்டேன், நேற்று ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினாராம் சரத்குமார்ட்ட, ராஜ்யசபா எம்பி அடுத்த எம்பி தரேன், நின்று கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு இந்த பக்கம் கூப்பிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப சீட் கிடையாது உங்களுக்கு, ஏன்னா கதவு மூடியாச்சு. சரத்குமார ஸ்டாலின் கூப்பிட்டு அடுத்த ராஜ்யசபா சீட் உங்களுக்கு ரெடி, இப்ப சீட் கேட்காதீங்க, எம்எல்ஏ சீட் கேட்காதீங்க, நீங்க அடுத்த ராஜ்யசபா சீட்ல கொடுத்துறேன், கேம்பெயின் பண்ணுங்கன்னாராம். அவர் சரத்குமார் பதில் சொல்ல. இப்பவாது தமிழக பாஜக முழிச்சு கொண்டு சரத்குமார், விஜயதாரணி, குஷ்பு, கஸ்தூரி இவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணலன்னா ஒரு வய கட்சிக்கு வரமாட்டான். மற்ற கட்சியில இருந்து யாரும் பாஜக வரமாட்டாங்க. நீங்களே உட்காந்து மாரடிக்க வேண்டியதான். இது மத்திய தலைமை பண்ற தப்பா, மாநில தலைமை பண்ற தப்பாங்க, இதுக்குள்ள ஆர்கியூ பண்ணிட்டு போவோனா. பாஜகவோட தப்பு, நல்ல தலைவர்களையும் நல்ல மனிதர்களையும் இழந்து கௌதமி எழுந்தீங்க, எழுந்தீங்க, 2 பேரும் ஏடிஎம்கே போயிட்டாங்க. கௌதமி எல்லாம் இன்டெலிஜென்ட் லேடி, பிரில்லியன்ட் இன்ஜினியர். அவங்க இன்ஜினியர் படிச்சவங்க, அவங்களெல்லாம் எழுந்துட்டீங்க. ராஜபாளையத்தை சீட்டு கேட்டாங்க, என்ன தப்பு பண்ணாங்க அந்தம்மா? எங்க ஒரு சீட்டு கேட்கறது தப்பா? உன் நடிகை பாப்புலர் ஃபிகர், உன் நடிகை வேணாம்னு சொல்லிடுங்க, நடிகையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. குஷ்புக்கு சீட் தர மாட்டாங்க. குஷ்புக்கு ஒண்ணுமே கிடையாது, சரத்குமார் கிடையாது. நேஷனல் விமன் கமிஷன்ல வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங், அது அத கூட வெளில வந்துட்டாங்க. ஏன் ராஜ்யசபா நாமினேட் எம்பியா போடக்கூடாதா குஷ்புவை? ஃபர்ஸ்ட் கிளாஸா இங்கிலீஷ் ஹிந்தி பேசுவாங்க, இன்டெலிஜென்ட் லேடி, எல்லாமே இன்டெலிஜென்ட் தான். பாஜக சேர்ந்த யாருமே ஒரு சும்மா ஒரு துணை நடிகை இல்ல ஒரு குரூப் டான்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியவங்க. குஷ்பு இன்டெலிஜென்ட் லேடி, பிரில்லியன்ட் லேடி. அவங்க நாலேஜ் எனக்கு தெரியும், எல்லா சப்ஜெக்டும் பேசுவாங்க, அழகா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. நீங்க பயன்படுத்திக்க தவறிட்டீங்கன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லை, கட்சி விட்டு போனா உங்க மேலதான் தப்பு. அவங்க போயிட்டே இருப்பாங்க. காயத்ரி ராமும் கௌதமியும் போனது
பெரிய அடி. 2 பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க. சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு பதவி இல்லைன்னா ஓப்பனா போர்டு வச்சிருங்க வெளியில. சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் பதவி கொடுக்க வேண்டாம், கொடுக்க மாட்டோம், நீங்கள் வராதீர்கள், ஒரு போர்டு வைங்க. யாரும் வரமாட்டாங்க. ஏன் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்றீங்கன்னு தான் கேள்வி.